வணக்கம். முந்தைய ஆண்டு வினாக்கள் சீரிஸ்ல இன்னைக்கு பார்க்க போற கொஸ்டின், ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 6 வருடங்களில் ஏக்கு கிடைக்கும் தொகையானது 8 வருடங்களில் பியின் தொகைக்கு சமமாக இருக்கும் எனில் ரூபாய் 2602 ஏ மற்றும் பியின் பங்குகள் யாது அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்றதுன்னு பாத்துருமா? கொடுத்துருக்க சொன்ன டேட்டாவை எழுதிப்போம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% சொல்லிட்டாங்க. மொத்த தொகை வந்து பார்த்தீங்கன்னா 2602. இதை தான் 2 நபருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. ஏ என்ற நபருக்கு 6 வருடங்களுக்கு கொடுக்குறாங்க 4% வட்டி வீதம். பி என்ற நபருக்கு 8 வருடங்களுக்கு கொடுக்குறாங்க 4% வட்டி வீதம். வட்டி எப்படி கால்குலேட் பண்றாங்க? கூட்டு வட்டியை கால்குலேட் பண்றாங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்றது தெரியாது. ஸோ அப்ப தெரியாததை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஏவுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காருன்னு தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்ப பிக்கு எவ்வளவு கொடுத்துருப்பாங்க? இந்த 2600ல எக்ஸ்ன்ற தொகையை கழிச்சுட்டா அது பிக்கு கொடுத்த தொகையா மாறிடும். 2602 மைனஸ் எக்ஸ். இது பியோட பிரின்சிபல் அமௌண்ட். ஓகேவா? ஏன்ற தொகை தெரியலன்றதுனால எக்ஸ் எடுத்துக்கிட்டோம். பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸை இந்த 2602 கழிச்சுட்டா அது பிக்கான தொகை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 ருபீஸ் இருக்கு. ஏன்ற நபருக்கு 400 ரூபாயும் 400 ரூபாய் கொடுத்துட்டா பின்ற தொகைக்கு எவ்வளவு கொடுத்துருப்பாங்க? 1000 ருபீஸ்ல 400 கழிச்சா மீதி வர அமௌண்ட் 600 தான் பிக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் எடுத்துக்கோம். சரியா? இப்போ நம்ம ஃபார்முலா அப்படி சால்வ் பண்ணுவோம். நமக்கு கூட்டு வட்டிக்கான மொத்த தொகைக்கான ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா என்னது? A equal to B into 1 plus R by 100 whole power n. இதுதான் ஃபார்முலா. ஆனா என்ன கொஸ்டின்ல கொடுத்திருந்தாங்க? 6 வருடங்களில் கொடுக்கக்கூடிய கூட்டு வட்டியும் 8 வருடங்களில் கொடுக்கக்கூடிய கூட்டு வட்டியோட மொத்த தொகை வந்து சமமா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஏவும் பியும் கொடுக்குற மொத்த தொகை வந்து சமம்ன்றதுனால நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஃபர்ஸ்ட் இதை P1 பிரின்சிபல் எடுத்துக்கோம். 1 plus R divided by 100 whole power n1. ஓகேவா? இது P2 பிரின்சிபல் 2 எடுத்துக்கிறோம். 1 plus R divided by 100 whole power n2. சரியா? சப்ஸ்டிட் பண்ணுவோமா? ஓகேவா? இங்க P1 என்னது? X தெரியாது, அதனால X எடுத்துக்கோம். 1 plus Rன்றது 4%. 4 divided by 100 whole power n1 வந்து பார்த்தீங்கன்னா 6. சரியா? இங்க P2ன்றது 2602 மைனஸ் எக்ஸ். ஓகேவா? 1 பிளஸ் சேம் R வந்து 4% காமன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஹோல் பவர் n2ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 8. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸ் இந்த 100 இங்கே மல்டிப்ளை ஆகும். 104. ஓகேவா? 104 divided by 100 whole power 6. சரியா? 2 0 2 minus x 104 divided by 100 whole power என்னது 8. சரியா? இங்க ரெண்டு பேரும் காமனா இருப்பாங்க. இந்த இதை எடுத்துட்டு டைரக்டா இங்க எடுத்துட்டு வந்தா இங்க டினாமினேட்டர்ல வரும். சரியா? டினாமினேட்டர்ல வரும். இது ரெண்டுமே பவர்ல இருக்கு. இங்க 8 இருக்கு, இங்க 6 இருக்கு. இது திரும்ப மேல எடுத்து போனா 8 minus 6 2 மாறிடும். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும்? x equal to 2602 minus x. இங்க 104 divided by 100 power 2. ஓகேவா? அப்படின்னா டைரக்டாவே நீங்க கேன்சல் பண்ணிடலாம். இங்க 6 பவர்ல 6 இருக்கிறது இங்க கேன்சல் பண்ணிட்டா பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2 மட்டும் தான் பவர்ல இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம்? இந்த 104 100 நம்ம என்ன பண்றோம்? 4 ஆல கேன்சல் பண்றோம். அப்போ 104 divided by 100. இது வந்து 26 டைம் வரும். இது 25 டைம் வரும். சரியா? 26 டைம் வரும். அது 25 டைம் வரும். சரிங்களா? அப்ப நம்ம இதுக்கு பதிலா இந்த இடத்துல என்ன பண்றோம்? சேவ் அப்படி பண்றோம். 2602 minus x 26 divided by 25 whole square அப்படின்னு எழுதுவோமா? ஓகேவா? இதுல எந்த கன்ஃபியூஷன் இல்லையே. இப்போ டைரக்டா பாருங்க. 26 ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன வரும்? 676 வரும். 25 ஸ்கொயர் பண்ணா 625 வரும். அப்ப கீழே 625 வரும். இங்க மல்டிப்ளை ஆச்சுன்னா 625x. இங்க வகுத்தல இருக்கிற இந்த பக்கமா வந்தா பெருக்கலா மாறிடும். ஓகேவா? அப்ப இங்க 26 02 அதாவது 2602 மைனஸ் 3x. இது 676 வரும். 26 ஸ்கொயர் பண்ணா 676 வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இதை எடுத்து போய் உள்ள மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 2602 மல்டிப்ளை வித் 676 வரும். சரியா? அப்போ மைனஸ் 676x வருமா? ஓகேவா? இந்த டேர்ம் வரும். இதை எடுத்துட்டு போயிட்டு உள்ள மல்டிப்ளை பண்றேன் அவ்வளவுதான். ஓகேவா? இங்க 67 மைனஸ் 676 இருக்கு. இங்க 625x இருக்கு. அப்போ இந்த மைனஸ் இந்தால வந்தா பிளஸ் தான் மாறிடும். அப்ப 625 676 நான் ஆட் பண்றேன். ஓகேவா? அப்படின்னா என்ன வரும்? 1301 வரும். சரிங்களா? 1301 வரும். ஓகே. 1301x 2602 இங்க பெருக்கி என்ன வரும்? 676 வருமா? 676 வருமா? ஏன்னா இதை எடுத்துட்டு போய் உள்ள மல்டிப்ளை பண்றோம். இந்த டேர்ம் தான் அப்படி எடுத்து எழுதுக்கு. ஓகேங்களா? இந்த டேர்ம் இங்க அடிஷனல் ஆகிடும். ஓகேவா? 130. ஓகே. இப்போ எடுத்து போறோம். எக்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா 2602 டினாமினேட்டர்ல 676 வருமா? இங்க 1301. அப்போ 2 டைம்ஸ் வந்திருக்கா? 2 டைம்ஸ். சரியா? அப்ப 2ஆல இதை மல்டிப்ளை பண்ணா 676 2ஆல மல்டிப்ளை பண்றேன். பாருங்க 6 12 2 மீதி 1 எனக்கு பார்க்கணும். 15 6 12 13. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 1352. அப்ப எக்ஸ்ன்றது தான் என்னது? ஏவுக்கு கொடுத்த தொகை என்னது? 1352.
இப்போ ஏவின் தொகை தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? பியோட தொகை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ பின்றது என்னது? இந்த எக்ஸோட வேல்யூ 2602 இருந்து 1352 கழிச்சா அது பியோட தொகையா மாறிடும். இப்போ கழிச்சு சொல்லுவோம் ஆன்சரு 1352. அது கழிச்சோம்னு வச்சுக்கோ 2650. இதுதான் என்னது? பியோட வேல்யூ. பாருங்க, தொகையை கொடுத்துட்டாங்க, மொத்த தொகையை அதை ஏவுக்கும் பிக்கும் பிரிச்சு கொடுக்குறாங்க. அது எவ்வளோன்னு நமக்கு சொல்லலை. நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கோம், தெரியாத தொகையை கழிச்சு பியோட தொகையை எடுத்துக்கிறோம். மொத்த தொகையில வந்து அந்த தெரியாத தொகை கழிச்சோம்னா அது பிக்கு கொடுத்த ஷேராக எடுத்துப்போம். இவங்களுக்கு 8 ஆண்டுகள் கொடுக்குறாங்க, 4 சதவீதம் வெட்டி இவங்களுக்கு 6 ஆண்டுகளுக்கு கொடுக்குறாங்க. அப்போ ஏயின் தொகை 1352, பியின் தொகை 1250. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரு ஏ வந்து 1352, பி வந்து 1250. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.